இன்றைக்கி எங்கள் அம்மாவோட 9ஆம் ஆண்டு நினைவு நாள். அதனால் வடலூரில் இருக்க அனாதை குழந்தை இல்லத்துக்கு போய்ட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் என்னால் முடிஞ்சது பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன். இதோடு இருக்கும்போது என்னால் ஒரு வேளை சோறு போட முடியல. சின்ன வயசில் இறந்துட்டாங்க. சரி, அதனால் போய்ட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் பிஸ்கட் வாங்கி கொடுக்கும் இந்த நினைவு நாளுக்கு அப்படின்ட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் போய் பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன். ஒரு பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த ஓன் வாய்ஸ். செத்ததுக்கப்புறம் கறி, மீன் எல்லாம் வாங்கி வச்சு ஃபோட்டோவுக்கு முன்னாடி படைக்கிறோம். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஐ மிஸ் யூ அம்மான்னு ஸ்டேட்டஸ் போடுறோம். அதனால் எதுவும் ஆக போகுதா? ஒன்றும் இல்லை. அதே அவங்க உயிரோடு இருக்கும்போதே அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அக்கறையாக பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்மளை யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அந்த விதத்தில் எனக்கு என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு அன்பு கிடைச்சதுன்னா எங்கள் சித்தை, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை. ஏன்னா என்னை அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. தான் மகன் மாரி என்னை அன்பாக பார்த்து என்னை ஒரு ஆளாக ஆக்கியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்தமாரி உறவு கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வச்சு பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். எங்கேயுமே எதுக்குமே என்னை விட்டு கொடுத்தது கிடையாது. என் தம்பியாக இருக்கட்டும், என் தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாருமே என் சித்தி, சித்தப்பா எல்லாருமே என்னை விட்டு கொடுத்தது கிடையாது எங்கேயுமே. ஏன்னா எல்லாருக்குமே இந்த உறவு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் இருக்கிற வரையும் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு இது பண்ண முடியும். எங்கேயுமே நம்ம எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் போகிறதா இருந்தாலும் அம்மா இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. சொல்கிறேன்னா, அந்த குழந்தைகள் இல்லத்துக்கு போனப்போ அந்த குழந்தைங்களாம் என் கையை பிடிச்சி ஒரு இதுவாக இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கும் அம்மா அப்பா இருந்தால் இந்தமாரி இருப்பாங்களா? அதனால தான் இந்த பதிவு. இருக்கிற வரையும் அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க. அவங்க என்ன தான் திட்டினாலும் அவங்களுக்கு திட்டுற உரிமை எல்லாம் இருக்குது. அதனால் அவங்க என்ன தான் திட்டினாலும் விட்டுட்டு அவங்க நல்லபடியாக இருக்கிற வரையும் பார்த்துக்கோங்க. இதையும் மனசில் பட்டு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க.